தினமணி இணையதள நேயர்களுக்கு வணக்கம். மேசராசி நேயர்களே, இந்த வாரம் தாங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் சிறந்த நற்பலன்களை எதிர்பார்ப்பீர்கள். தங்களின் முயற்சிக்கு அனைத்து விதத்திலிருந்தும் ஒத்துழைப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உற்றார் உறவினர்கள் வருகையால் உள்ளம் மகிழும். பணம் பல வழிகளில் சேரும். இருப்பினும் செலவுகளில் கவனம் தேவை. வீடு கட்டும் பணியை தற்போது தொடங்கலாம். அதேபோல் புதிய தொழில் முயற்சிக்கு தற்போது முயற்சிக்கலாம். இரும்பு உற்பத்தியாளர்கள் முதலீடின் போது அதிக கவனம் தேவை. ரிஷபராசி நேயர்களே, விவசாயத்தில் மனம் ஈடுபடும். புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி விவசாயத்தை பெருக்குவீர்கள். மகசூல் அதிகரிக்கும். அதனால் நல்ல லாபம் காண்பீர்கள். கால்நடை வளர்ப்பில் ஏற்றம் உண்டு. அயல்நாட்டு தொடர்பால் ஆதாயம் பெறுவீர்கள். பிள்ளைகளால் பெருமை உண்டு. பணம் கையாளும் போது அதிக கவனம் தேவை. கோப்புகளில் கையெழுத்திடும் போது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். மிதுனராசி நேயர்களே, கல்வியை தொழிலாக செய்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகும். கவனக்குறைவு ஏற்படும். உற்றார் உறவினரிடம் பகைமை பாராட்டக்கூடாது. பங்கு சந்தையில் வளர்ச்சி உண்டு. ஃபைனான்ஸ் தொழில் கை கொடுக்கும். உணவு சம்பந்தப்பட்ட தொழிலை தற்போது தொடங்கி நடத்தலாம். கடகராசி நேயர்களே, இத்தனை நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். சகோதர வழியில் ஒற்றுமை கூடும். அயல்நாட்டு தொடர்பு ஆதாயத்தை தரும். பிள்ளைகளால் பெருமை உண்டு. இரும்பு தொழில் செய்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியமாகும். முடிந்தவரை கூட்டுத் தொழிலை தவிர்ப்பது நன்று. சிம்மராசி நேயர்களே, முடிந்தவரை கூட்டுத் தொழிலை தவிர்ப்பது அவசியமாகும். அதேபோல் புதிய இடமாற்றத்திற்கான முயற்சிகள் தற்போது எடுக்கலாம். உயர் அதிகாரியிடம் பேசும்போது கவனம் தேவை. கோப்புகளை கையாளும் போது கவனம் தேவை. இரவு நேர பயணங்களை தவிர்த்துக் கொள்வது அவசியமாகும். மாற்று மருத்துவ சிகிச்சையை தற்போது ஒத்திவைக்கலாம். கன்னிராசி நேயர்களே, புதிய இடமாற்றத்தை தேர்வு செய்யலாம். பிள்ளைகளால் பெருமை உண்டு. இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். எனவே சுப செலவுகள் உண்டு. எனவே செலவிடும் போது அதிக கவனம் தேவை. உற்றார் உறவினர்களால் உள்ள மகிழும். அயல் நாட்டு பொருள்கள் விற்பனையின் போது கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குழந்தைகளால் பெருமை உண்டு. நீண்ட நாள் நினைத்திருந்த இடத்திற்கு குடும்பத்துடன் சென்று வருவீர்கள். பணம் பல வழிகளில் வரும். பூர்வீக சொத்து கைக்கு வந்து சேரும். குலதெய்வ வழிபாடு அனைத்து விதத்திலும் தங்களுக்கு நன்மையை தரும். விருச்சிக ராசி நேயர்களே, பங்கு சந்தையில் கவனம் தேவை. அதிக முதலீடு கூடாது. கூட்டுத் தொழில் தொடங்க நினைப்பவர்கள் தற்போது அதை தள்ளி வைக்கலாம். முடிந்தவரை குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடு செய்வது அவசியமாகும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வெளியிட உணவுகளை தவிர்ப்பது அவசியமாகும். தனுசு ராசி நேயர்களே, பங்கு சந்தையில் ஏற்றம் உண்டு. விவசாயம் கை கொடுக்கும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. கணவன் மனைவிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமையாக இருப்பீர்கள். குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். பணம் பல வழிகளில் வரும். அரசு ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள். மகர ராசி நேயர்களே, மூன்றாம் நபர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்த்து கொள்ளவும். அயல்நாட்டு செய்தி ஆதாயத்தை தரும். குடும்பத்தில் ஒற்றுமை கூடும். இல்லத்திற்கு தேவையான அனைத்து ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பொது வாழ்வில் புகழ் கூடும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். இல்லத்தில் மகிழ்ச்சி கூடும். கும்பராசி நேயர்களே, குடும்பத்துடன் கோயில் இன்ப சுற்றுலா சென்று வருவீர்கள். அனைத்து விதத்திலும் தங்களது முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு அதிகரிக்கும். பிரிந்து போன சகோதர உறவுகள் மீண்டும் வந்து இணைவார்கள். ஆசிரியர் பணி புரிபவர்கள் ஏற்றம் காண்பார்கள். இரும்பு சம்பந்தப்பட்ட முதலீடுகளின் போது அதிக கவனம் தேவை. மீனராசி நேயர்களே, உடல் ஆரோக்கியத்தில் அவசியம் அக்கறை தேவை. வெளியிட உணர்வுகளை தவிர்த்து கொள்ளவும். மருத்துவரின் ஆலோசனையின்றி சிகிச்சை எடுக்கக்கூடாது. சுய மருத்துவத்தை அறவே தவிர்க்கவும். மருத்துவரின் ஆலோசனையின்றி சுய மருத்துவம் கூடாது. கல்வியில் ஏற்றம் உண்டு. அயல்நாட்டு தொழில் ஆதாயத்தை தரும். பங்கு சந்தையில் ஏற்றம் உண்டு. நீர் சம்பந்தப்பட்ட தொழில் புரிபவர்கள் ஏற்றம் காண்பார்கள். கும்பராசி நேயர்கள் பச்சை மற்றும் வெள்ளை ஆடைகளை அணிவதால் வாழ்வில் ஏற்றம் காணலாம். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும்.